குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்க. அதில் ஆல்ண்டு இருக்கும், அதை தட்டிக்கிறங்க. அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இது கருப்பு உளுந்தில் செஞ்ச களிமா. அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இதோட ஆரோக்கியம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாத பிள்ளைகளுக்கு இதை கற்றுக்குறேங்கம்மா. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம், நம்ம வாங்க ஒன்றுனா பார்ப்போம். வெள்ளை உளுந்தா கருப்பு உளுந்தாம்மா நல்லா கழுவி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அப்புறம் ஆலையில் கொடுத்து அரைச்சிக்கிறோங்க. எங்களுக்கு ஆலையெல்லாம் இங்கே கிடையாது. நாங்கள் மிக்ஸி ஜாரில் தான் வச்சு அரைக்கணும். எனக்கு 4 நாள் காஞ்சிச்சுமா. 4 நாள் வெயிலில் காஞ்சி அப்புறம் தான் நான் எடுத்தேன். ஏன்னா இங்கே சரியான மழை, இப்போ மழை காலம் தானே, அதனால் காலையோட வெயில் முடிஞ்சிடும். அதோட முருண்டு எடுத்தாச்சு. மொத்தம் 4 நாள் காய வச்சுருக்கு. எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு கல் போத்தலோ பிளாஸ்டிக் போத்தலோ உங்களுக்கு என்ன போத்தல் உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்கம்மா. இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மாமன்னு உங்களுக்கு மணக்கணும்னா காய வச்சதோடு நீங்கள் என்ன செய்யுங்க, கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து பொடி பண்ணுங்கள். அது இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம களி எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். 50 மில்லி தேங்காய் பால், ஒரு 2 ஸ்பூனு பட்ரு, கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூனு, ஒரு 30 கிராம் கருப்பட்டி. இது 5 ஸ்பூனு மாவு. நான் 3 ஸ்பூனு தான் எடுப்பேன். 3 ஸ்பூனு போடுவேன். சரியா? 3 ஸ்பூனு தண்ணி, ஒரு 100 மில்லி. இப்படி கல் பொத்தில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்ம வெளியவே வச்சுக்கரலாம். அதெல்லாம் ஐஸ்பெட்டில் வைக்க வேண்டியதில்லை. அதோட அடுப்பில் நீங்கள் எந்த இதில் களிக்கின்றீங்களோ அந்த இதை எடுத்து வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு முதல்ல தேங்காய் பால், பட்ரு எல்லாத்தையும் போடுங்க. சீனி, உப்பு எல்லாத்தையும் போட்டு கொதி வந்தப்பறம் மாவை போட்டு கிண்டிடணும். உளுந்து பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்ணும் சாப்பிட்லாம், ஆணும் சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே நீங்கள் கொடுக்கணும். இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணுன்னு இல்லை. நீங்கள் 3 வயசு பிள்ளையிலேருந்தே நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். பட்டரை போடுங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தெம்பு, பெண்ணுக்கும் கொடுக்கலாம், ஆணுக்கும் கொடுக்கலாம். கல்யாணம் வச்ச புதுசுலாம் கணவன் மனைவிக்கு இது கொடுக்குறது ரொம்ப நல்லது. எல்லா பொருளையும் போட்டுக்கிறோங்கம்மா. போட்டுக்கிட்டு கொதி வந்தப்பறம் மாவை போட்டு கிண்டுங்க. சின்ன பிள்ளைலேருந்தே நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு அது நல்லாயிருக்கும். என் மகளுக்கு எப்போவுமே பாலுக்கோவா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் என் மகள் எப்போவுமே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி தான் அவளுக்கு நான் கருப்பு உளுந்துலே செய்கிறேன். எப்போவுமே அவளுக்கு வெள்ளை உளுந்தில் தான் கழுவி காய வச்சு போட்டு கொடுக்குறது. முத கொடுக்கலே பாலுக்கோவா மாதிரி இருக்குமா அப்படி தான் சொல்லி சாப்பிட்டாங்க. இது எனக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டியம்மா எனக்கு சொன்ன ரெசிபிமா. இது பட்டர் சீனியை போட்டு கொடுமா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா நான் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றி கொடுக்குறேன் என் மகளுக்கு. ஸ்டார்டிங்லேயே நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த வாடை ஒத்துக்கிறாது, நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், ஆரம்பத்துலலாம் பட்டரு தேங்காய் பாலை மட்டும் போட்டு சீனியை போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நல்லெண்ணெய்லாம் ஊற்றி கொடுக்காமல் இப்படி பட்டரு, கருப்பட்டி, இதில் தேங்காய் பாலை போட்டு நீங்கள் கொடுங்க. பால்கோவா விரும்பி சாப்பிட்ற பிள்ளைகள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்கள் பிள்ளைகள் கருப்பு கலர் மானாட்டா நீங்கள் வெள்ளை கலரே போட்டு கொடுங்க. பால்கோவான்னு சொல்லி கூட ஏமாற்றி கூட பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். அந்த ரசனை தான் இது வரும். நல்லா கிண்டுங்கம்மா, கெட்டி விழுகாமல் கிண்டுங்க. முட்டை அடிக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். கெட்டி விழுகாமல் கிண்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம மாவு அப்படியே போட்டால் சமயத்தில் நம்மளுக்கு கெட்டி தான் விழுகும். நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றி விடுங்க, இன்னும் நல்லது. இந்த 100 மில்லி தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 100 மில்லி தண்ணியை அந்த மாவில் கரைச்சி ஊற்றிடுங்க. நம்மளுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு கட்டியே விழுகாது. அப்புறம் மாவு வெந்த பிறகு அடைக்கிற டயத்தில் எண்ணெயை ஊற்றி கிண்டுங்கம்மா. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கிண்டணும்மா. அப்போ தான் நம்மளுக்கு அருமையான களி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெயுமே ஊற்றிட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூனு மாவு, 2 ஸ்பூனு பட்ரு, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூனு கருப்பட்டி, உப்பு, தேங்காய் பால் 50 மில்லி,
தண்ணி வந்து 100 மில்லிம்மா, இவ்வளோதாம்மா ஜாமான். இது வந்து ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். புதுசாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட்டு முடிக்க முடியாது, 2 பேர் சாப்பிடுங்க. அவ்வளோதான். நல்லா பாருங்கள் பொங்கிருச்சு. அடைச்சாச்சு அடுப்பை. அதோட கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு அதுக்கப்புறம் மங்களை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா. பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். களி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த உளுந்தங்களி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Subscribe JJ Mug's Kitchen. Bye. See you. Bye.